அனைவருக்கும் வணக்கம். மைகாட் யூடியூப் சேனல் வழியாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு. நான் இன்றைக்கி எடுத்தவொடனே உங்கள்கிட்ட பெருமாளை ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். பெருமாள் நிறைய கலெக்ஷன் காமிச்சிட்ருக்கேன். இது எங்கன்னா திருப்பதியில் எடுத்த வீடியோ தான். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. அங்கே போனப்போ எடுத்த வீடியோ கலெக்ஷன் தான் இது. இதில் பாருங்கள், நிறைய பெருமாள் இருக்கார் பாருங்கள். நிறைய வெரைட்டி பெருமாள் இருக்கார். பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக. திருப்பதி ஃபுல்லுமே இந்த கலெக்ஷன் நிறைய இருந்துச்சு. நானுமே இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். அங்கே இருக்க ஸ்ட்ரீட் கடையில் நிறைய பொருளுங்க ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் கிடச்சிது. இது அங்கே இருந்த இரும்பு சாமான் கடையில் இது மட்டும்தான். ஆனால் நிறைய வெரைட்டியும் வச்சுருந்தாங்க. இது ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் சிலைங்களுமே அந்த கடையில் வச்சுருந்தாங்க. எதுக்கு திரும்ப போகிறேன்னா, காலையில் கடை ஓப்பன் பண்ண உடனே நாங்கள் போயிருந்தோம். அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்துச்சு. அதனால தான் நான் வீடியோ கொஞ்சம் அப்படி முன்னே போயிட்டு பின்னாடி அந்த மாதிரி எடுத்திருந்தேன். இந்த கடையில் பாருங்கள், தாமரை பவுல் மாதிரி இருக்கும். அதில் சாமி வச்சுருக்கு. அதாவது நம்ம லக்ஷ்மி சொம்பு சொல்லுவோம் இல்லையா, கலசு சொம்பு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி கலசு சொம்பும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் தாமரையில் அந்த பூ போட்டு வைக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. மரப்பாச்சி பொம்மை வச்சுருந்தாங்க. அதுலேயுமே நான் பாப்பாவுக்கு ஒரு செட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இது நார்மலாக நம்ம மெரினா பீச்சில் கிடைக்கும் பாருங்கள் மணி, அந்த ஐட்டம் தான். டாலர் வச்சு அழகாக எப்பவும் போல் நார்மலாக இருந்தது. இது பித்தளை சிலை. அதாவது கோவிலுக்கு ஃபஸ்ட்டு கடை இந்த கடை தான். உள்ளேருந்து சாமியை பார்த்துட்டு வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சு இந்த கடை. நிறைய பித்தளை கலெக்ஷன் நிறைய இருந்துச்சு. குபேர பானை செட்டும் அழகாக இருந்தது. இதில் பாருங்கள், பெருமாள் பாருங்கள், ரொம்ப குட்டியாக ரொம்ப மைல்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுள் தான் இருந்துச்சு. நான் நார்மலாக இங்கே சென்னையில் வாங்கின ப்ரைஸுக்கு எனக்கு திருப்பதியில் எனக்கு அஃபோர்டபுள்னு தோணுச்சு. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன ரேட்டை நம்ம வாங்க வேண்டாம், கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் போயிட்டு கடையை போய் நேராக விசிட் பண்ணும்போது கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்களும் பை பண்ணி பாருங்கள். இந்த கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், பெருமாள் பாருங்கள், இது பிளாக் அண்ட் ஒயிட்டு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு. இது எல்லாமே நம்ம ஆஸ் யூஷுவல் மணி சென்னையில் கிடைக்கிற மாதிரி தான். சென்னைன்றதில் எல்லா கடையிலையும் கிடைக்கிற ஐட்டம் தான் அது. நார்மலாக எப்பவும் போல் அழகாக இருந்தது அந்த மணி செட்டெல்லாம். இது கல்யாணி கவரிங் நகைங்க. இதுவுமே டிசைன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. என்னால் மைல்யூட்டாக போய் நோட் பண்ணி எடுக்க முடியல. இந்த பேக் கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இது நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணுற மாலைங்க, ஃபோட்டோவுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாலைங்க கலெக்ஷன் தான் இருந்துச்சு. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கேயுமே நிறைய சிலைங்க எல்லாம் பாருங்கள், நிறைய சிலைங்க நிறைய வச்சுருந்தாங்க. நீங்களும் திருப்பதி போனீங்கன்னா கண்டிப்பாக ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலை விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு